உலகெங்கும் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் இனிய நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதாவது நான் இருக்கிறது சிவகாசி பட்டாசு நகரில் நான் இருந்தாலும் உலகெங்கும் பட்டாசு எப்படி பறந்து வருதோ அதே மாதிரி நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு தருவதற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. ஏன்னா மூலையில் உட்காந்து பேசுகிறவங்களுக்கு எங்கேயும் எதிர்படாது. ஆனால் திரையில் உட்காந்து பேசுகிறவங்க பேச்சு எப்பவுமே எடுபடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுக்கேற்றவாறே இந்த நல்ல காலம் நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதை மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறது உண்மை. தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஜோதிடர்களும் என்னை போன்ற ஒவ்வொரு ஜோதிடர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். பார்க்க நீங்கள் தயாராக இருந்தால் மாற்றம் உறுதியாக உண்டு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2025 மிகப்பெரிய ராஜ கிரகமான சனி பகவான் 2025 மார்ச் மாதம் 29 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறாருங்கிறது இப்போ நீங்கள் ஏகப்பட்ட வீடியோ. கிட்டத்தட்ட சனி பயிற்சி ஏற்படுறது மார்ச் 29 இருந்தாலும் ஆனால் சனி பயிற்சி வீடியோ ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. டெலிவரி முன்னாடிலாம் 10 மாதத்துக்கு அப்புறம் தான் டெலிவரி. இப்போ அப்படி கிடையாது, 7 மாதத்துக்கு முன்னாடியே டெலிவரி பண்ணி ஆல்ரெடி மக்கள் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அதுலேயுமே ஒரு புதுமை. சனி பகவானுடைய விஷயங்களில் நிறைய விதமான விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள், சொல்லப்படாத ரகசியங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ரகசியங்களில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கவும் செய்வார், தடுக்கவும் செய்வாருங்கிறது நேச்சுரல். அப்போ தடுக்கிறதுலேருந்து உங்களை பாதுகாத்து நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும், உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க என்ன வழிமுறைகள் இருக்குது, என்ன பரிகார முறைகள்லாம் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். சனி பகவான்னா யார், சனி பகவானுடைய செயல்பாடுகள் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்ல நான் தயாராக இருக்கேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ராசிக்கான பலனையும் முழுமையாக பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற அன்புடன் அழைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மேச ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி மூலமாக சனி பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன பதட்டமான சூழ்நிலையெல்லாம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்கிறது தெரியுது. ஐயா, வீடியோ பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக நீங்கள் காது கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. 7.5 சனி 7.5 சனின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னமும் நாங்கள் படாத பாடுபடுவோமா அப்படிங்கிற கேள்வி மேசராசி அன்பர்கள் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி ஜாதகம் பார்க்குறவங்களும் கேட்காங்க, நேரடியாக பார்க்குறவங்களும் கேட்குறாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, மேசராசிக்கு சனி பகவான் கெட்டவரே. மேசராசிக்கு சனி பகவான் கெட்டவரே. இந்த கெட்டவரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12க்கு வரார். இதான் விஷயம். ராசிக்கு 12க்கு வரார். அப்போ 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டா அல்லது தோல்விகளை உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 30 வயது யாருக்கெல்லாம் கடந்துருச்சோ, 30 வயதுக்கு மேலே 30 வயதுலேருந்து 30 வயதுக்கு மேலே யாருக்கெல்லாம் கடந்துருச்சோ அவங்களுக்கெல்லாம் பாதிப்பை உறுதியாக கொடுக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே உங்களை வச்சு செதுக்கி செங்கல் எடுக்க வச்சு செம்மையாக வச்சு செஞ்சுட்டார். ஓகேவா? இந்த 2.5 வருஷமாக நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது சரியாக இருக்குங்கிறது கோச்சார கிரக ரீதியாக உண்மை. சரியா? இதை உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கட்டாயமாக நம்ம கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுப்பீங்க எதிர்பார்க்குறேன். இந்த 2.5 வருஷமாக சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலான உட்கார்ந்தார். அப்போ உங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கணும்ல, அப்படியே பட்டையை கிளப்பியிருக்கணும்ல. 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சனி பகவான் ஏன் உங்களுக்கு நல்லது செய்யலை? காரணம் என்னென்னா, சனி பகவான் அமர்ந்த இடம் பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார், பெரிய லாபத்தையும் கொடுக்க மாட்டார். அவர் எந்த இடத்தை பார்க்காரோ அந்த இடத்தை செதுக்கிடுவார். சனி பார்த்தால் பாழாய்விடும் சொல்லி ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படி தான் உண்மையான விஷயம். என்னென்னா, சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருட காலமாக உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தார். மேச ராசிக்காரங்க இயல்பாகவே கம்பீரம், தோற்றம், தன்னுடைய பேச்சில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்கணும், நம்மளை பார்த்தா மற்றவங்க மரியாதை கொடுக்கணுங்கிற ஆற்றலில் செயல்படுகின்ற மேசராசிக்காரங்களுக்கே மரியாதையே இல்லைங்க. 2.5 வருஷம் மரியாதை எங்கே கிடைச்சிச்சு சொல்லுங்கள்? மன அழுத்தம் தான் அதிகமாகிடுச்சு. ரொம்ப ரொம்ப போராடினீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஸோ எதையுமே செய்யும்போது உங்களுக்கு ஒரு பதட்டமும் ஒரு படபடப்பும் தான் இருந்துச்சு. ஸோ இந்த அந்த 11ஆம் இடத்துல தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக உங்களை வச்சு செஞ்சாரா? ஸோ இதுலேருந்து ரிலீஸ் கொடுக்க போகிறாருங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் சனி பயிற்சியை பார்த்து பயப்படுறீங்க? சும்மா சனி இப்படி பண்ணிடுவார், சனி இப்படி பண்ணிடுவார் மற்றவங்க
சொல்கிற ஒரு என்ன சொல்கிறேன்னா பயமுறுத்துகிற விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், பாதுகாப்புன்னு நம்ம சொல்லி எந்த ஜோதிடர்கள் உங்களை சொல்கிறாங்களோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களை வந்து ஜோதிடர்களாகிய நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த விஷயம் செய்யுங்க நல்லாயிருக்கும், இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சிடாதீங்க, செஞ்சால் கொஞ்சம் பாதிப்பு வரும்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அப்படியே ப்ராப்பராக செய்யுங்க, செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாதீங்க, பயப்பட தேவையில்லை. இதுதான் மெயினான விஷயம். சரி, இப்போ சனி பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்துட்டார். ஓகேவா, என்னென்ன நன்மையெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கான தன்னம்பிக்கை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார். இவனால் செய்யவா வேண்டாமான்னு யோசித்த விஷயத்த இன்னுமே செத்து மடின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நீ பயன்படுத்திங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு தன்மையை உங்களுக்கு சனி பகவான் உறுதியாக கொடுப்பார். அதாவது என்ன சொல்லணும்னா, சின்னதாக அழுக்கு இருந்தால் கூட சட்டையை கழட்டி போட்டு புது சட்டை மாத்திர ஆள் நீங்கள் இனிமேல் அதே நிலைமைக்கு வருவீங்க. அழுக்கான ட்ரெஸ்ஸை போட மாட்டீங்க, மனசுக்குள்ளே அழுக்கே இல்லாமல் வாழ்வீங்க. என்ன சொன்னால் மனசில் அழுத்தத்தோடு இல்லாமல் ஒரு சுத்தமாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப டாமினேஷன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு போராட்டத்தில் இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் உங்களுடைய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏகப்பட்ட பிரச்சனையை மேசராசிக்காக சந்திச்சிருப்பீங்க. இதில் சில மேசராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா காதல்னால் ஏமாந்துருப்பீங்க. உண்மையாகவே உங்களை லவ் பண்ணுறேன், நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், நீ தான் என் உலகம் அப்படின்னு சொல்லி மேசராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி உங்களை டாமினேஷன் பண்ணி உங்களை ஏமாற்றிருப்பாங்க. அந்த ஏமாத்துறது கூட தெரியாமல் நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருப்பீங்க. அந்த நம்பிக்கை உங்களை வீணாக போச்சேன்னு சொல்லி இப்போ நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை மாற்றத்தை கொடுப்பார். உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய நபரை உங்களை சந்திக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு சனி பகவான் மூலமாக கிடைக்கும். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாளாக நீங்கள் எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டீங்க. நீதி நேர்மை கடமையும் கூட நீங்கள் உண்மையாக இருந்திருப்பீங்க. ஆனால் தப்பே செய்யாத உங்களை தப்பு செஞ்ச மாதிரி ஒரு வடிவமைச்சு உங்களை லாக் பண்ணாங்க பார்த்தீங்களா, உங்களை குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தினாங்க பார்த்தீங்களா. அவங்க கூட இருந்தே உங்களுடைய நண்பனான துரோகியாகவும் இருக்கலாம், இல்லை துரோகியாகவே இருக்கலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய அமைப்பு கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது. சனி பகவான் தன்னுடைய ஒரு மாற்றம் மூலமாக ஒரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் தப்பு செய்யாத தண்டனை அது கோர்ட்டு மூலமாக வந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்தாலும் நீங்கள் தவறு செய்யவில்லை, நீங்கள் நேர்மையானவர், நீங்கள் சரியானவர்ங்கிறத தீர்ப்பு மூலமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் சனி பகவான் மூலமாக கிடைக்கப்படும். நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? இப்போ பொருளாதாரம் வந்துருச்சு, மகிழ்ச்சிகள் வந்துருச்சு, காதல் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்துருச்சு. அப்போ கவனமான விஷயம் என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு உங்களுடைய இயக்கம் உருவாகுது, உங்களுடைய செயல்பாடில் வெற்றி கிடைக்கி, நீங்கள் உங்களுடைய விஷயத்தை மட்டும்தான் சிந்திக்கணும், மற்றவங்க விஷயத்தை சிந்திக்கக்கூடாது. கூட இருக்கவங்க பிரச்சனைக்கு நீங்கள் போய் நிற்கக்கூடாது. வேறு யாருக்கா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நீங்கள் போய் முன்கூட்டியே போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறங்க பேரில் தலையிடவே கூடாது. ஓகேவா? கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் ஃபைனான்ஸ் 4 வீலர் ஃபைனான்ஸ் எந்த ஃபைனான்ஸ்னாலும் சரி பணத்தை பரிமாற்றம் மூலமாக செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும். பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க பணத்தை எண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் நிதானமாக யோசித்து எண்ணி கொடுத்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்குகிற பணத்தையும் எண்ணி வாங்குங்க, கொடுக்குற பணத்தையும் எண்ணி கொடுங்க. ஸோ பணம் பரிமாற்றம் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன வருத்தங்கள் வந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப்பில் போய்க்கோங்க. மற்றவங்ககிட்ட உங்கள் குடும்ப விஷயங்கள் ஷேர் பண்ணவே வேண்டாம். அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய அப்பாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜூன் மாதம் வரையும் கவனம் செலுத்துங்க. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பாவுக்கு உடனே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க, ட்ரீட்மெண்ட் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே போல் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பாட் கொடுங்க. மேச ராசிக்காரங்க தகப்பனாரை அன்புடன் பார்த்து கொண்டால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி பெறுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது உண்மை. சரி, மேச ராசிக்கு சனி பகவான் சில தாக்கத்தை கொடுக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட யாரெல்லாம் பாத யாத்திரை செல்கிறார்களோ அவர்களுக்கு முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்யுங்க. பாத யாத்திரை செல்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் கோயிலில் உள்ள கால பைரவரை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் சனி பகவான் அற்புதமாக அள்ளித் தருவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த வீடியோவை பார்த்தா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு முன்பதிவு செய்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணித்தர நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.